சட்டமன்றத்தில் முதல்வர் பேசியிருந்தாரு, நான் ஒரு பைசா தொட மாட்டோம், தொட்டவழி சும்மா விட மாட்டோம், ஒவ்வொருத்தருடைய சாயமான விழுக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த சூழலில் இங்கே ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆட தெரியாதவர்களுக்கு கூடஞ்சு பத்தாதுன்னு சொல்லுவாங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. பழிவாங்கணும். அதாவது ஏகாவேல் அவர்கள் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக முதலமைச்சரை கேள்வி கேட்டார். அடுத்த நாளே இன்னைக்கு அவர் இங்கே ரைடு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து பார்த்து அழுத்து போன ஒன்று 50 வருஷமாக. அதனால் நாங்கள் எங்கள் வீடுகள்லாம் பல பேர் ரைடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்தவங்கள நாங்கள் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாரெலாம் ஆக்கலை. 77லேருந்து பல பேர் எங்கள் வீட்டெல்லாம் ரைடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு நாங்கள் 5 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்தவங்கள நாங்கள் அவங்க கைக்கு காலில் விழுந்து உனக்கு நான் என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு கெஞ்சி வந்த பிறகு அவங்களுக்கு பதவி கொடுத்து மந்திரியாக்கின ஈனக்காரியம் கேவலமான காரியம்லாம் திமுக வரலாறு செஞ்சது கிடையாது. இதை திமுக சந்திக்கும். சட்ட ரீதியாக நாங்கள் சவால் விட்டு காலர் தட்டி சொல்கிறோம். 77லேருந்து எங்கள் மீது போடப்பட்ட எந்த வழக்கையும் யாரும் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே எங்கள் தலைவர் குறிப்பிட்டு சொன்னதை போல் சட்ட ரீதியாக சந்தித்து தூள் தூளாக்கி இவர் யார், இவர் இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது என்ன பண்ணார், என்னென்ன நடந்திருக்கிறது, இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். சாலை போட்டதாக சொல்லி தான் அந்த முறைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது அவர் சம்மந்தப்பட்ட அமைச்சர் அவர் சொல்வார். அவர் நல்ல பேச்சாளர், சிறந்த அமைச்சர், பல ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் தெளிவான பதில் சொல்வார். நல்ல தெம்பா இருக்கார், ரொம்ப தெம்பா சிரிப்பா இருக்கார். அதாவது இடுக்கன்னு ஒரு கால் நங்க என்று சொல்வார்ல, அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி சீர்த்துக்கிட்டு எங்களுக்கு மோரெலாம் கொடுத்தாரு. நாங்களும் சீர்த்துட்டு வந்துட்டோம். அதனால் இதெல்லாம் சால் இந்த கேம் பார்த்து என்னை பொறுத்த மட்டும் 77லேருந்து கலைஞரோட அவருடைய வீட்டை ரைடு பண்ணும்போது நான் கூட இருந்து பார்த்தேன். இன்றைக்கி இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியாது. ஹலோ லிபி எடுத்தாங்களா? ஆமாம்மா ஆன் பண்ணியிருக்கு. ஐக்கிலுக்கு ஃபோன் கொடுத்துருங்க. ஆன் பண்ணிடலப்பா, புரியல. நான் ஒரு காயம் நன்றி நினைக்கிறேன். லைவ் பார்த்துட்டு போனோம். புகைப்படமாக எடுத்து மேலும் முன்னெடுக்கக்கூடிய ஆவணங்களையும் சோதனை செய்து வருவார்கள். அபிஷியல்ஸ்க்கு எவ்வளவு சார்?
வெளியில் வராருன்னா சொன்னேன். ஏன்டா இப்படி காரணம் வாங்குறீங்க? பைக்கிட்ட போயிடலாம். ஆமாம், கொஞ்ச நேரம் நடந்து வரட்டும். பைக்கிட்ட போயிடலாம். நானும் அவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கேன். போயிடலாம், வாங்க போயிடலாம். சார் இப்படி வந்துருங்க சார். இல்லைடா, ஆபீஸ்ல உட்காருவோம். உள்ள அமைச்சர் பேர் வசந்தா கார்த்தி, உதயஸ் 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க. எம்எல்ஏ தம்பி வாயா. மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே போனேன்னா ஃபுல்லாக மறுத்துவேன். அரக்கையாக இல்லாமல் ஃபுல்லாக சாயந்தரம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகஸ்ட் எத்தனை மணிக்குள்ள வரவே இல்லையா சொல்கிறேன். சொல்ல மாட்டேன். അങ്ങനെ ഉള്ള ஆமாம், உள்ளே போகிறாங்க. மகேஷ் குட் பாய் சொன்னோன்னு கேட்குறான். சாப்பிட போயிருக்கான். யாரும் விட மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் போகலாம், நீங்கள் போகலாம். வாங்கப்பா, அப்படியே பின்னாடி வந்துருங்கப்பா. கொஞ்சம் இதுவாக வந்துருங்க. அதான் கதவை தருங்க. ஹலோ செக்யூரிட்டி சார், அதான் கதவை தருங்க. அங்கதான் நிக்கிறாங்க. பர்மிட் பண்றாங்கன்னு பின்னாடி வா. சரி சரி, அப்படியே இருந்துக்கா. அங்க நின்னு நிக்கிறாங்க, 4 பேர் நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். அப்படியே செக்யூரிட்டி ஓபன் த டோர். ஆன் பண்ணு அங்க இருக்கு. கீழ நம்ம ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. ஆன் பண்ணி எடுத்துட்டு வா. 31 நம்பரு. முடிவு போதான் சார், முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. அதால சரணி நீங்க வந்திருக்கீங்க தெரியாதுல்ல. Sir, excuse me. பார்க்கலாமா இல்ல சொல்லுப்பா. Honorable MP is coming. He is in the gate. You just open the door. Permission உண்டா இல்லையான்னு கேட்கலாம். சரி, ஓகே ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ், ஓகே.
ஹலோ பேக்கில் இருக்கும் இன்னும் கால் பண்ணல 877815 எங்கண்ணா வரும் அவனுக்கு தெரியுமா? லெஃப்டில் இருக்கும் பேக்கில் அந்த இது இருக்கும், அந்த ஃப்ரீஸ் லைட் இருக்கும், அவங்க 2 இருக்கும், பெருசு சின்னதாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை லைவ் கேட்டாங்க, லைவ் போயிட்டுருக்கு. இது மேலே கதவு மேலே தான் இருக்கேன். கார்டு இருக்குது. ஒரு நல்லதுக்கு சொன்ன விட அந்த மரியாதை இருக்கு. கட்டுப்பாடு